அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 2ல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக நம்ம கொஷின்ஸ் எழுதணும். ஸோ அந்த கொஷினுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஏஐ சம்மந்தமாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வித் ஏஐ அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்குறோம். ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எந்தெந்த செக்டார்ஸில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத எல்லாருமே படிச்சிருப்போம். இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் ரீசண்டாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வித் ஏஐ அப்படிங்கிற டாபிக் படிச்சிருப்போமா அப்படின்றது தெரியலை. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் உங்கள் கூட இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏஐ வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்தியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டே ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட இந்தியாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ அது கடந்து போக போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம். ஏஐ சம்மந்தமாக என்ன கொஷின் எழுதினாலுமே இந்த விஷயத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம பார்க்க போகிற எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது சார்ந்து வர்ற கேள்விகளுக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போது தற்போதைய நிலையில் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக உள்ளே வந்த உடனே அதனுடைய வளர்ச்சி ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருந்தது. அதை எதோட ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டு வருமானம் எவ்வளோ நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, தற்போதைய ஆண்டில் அமெரிக்க டாலர் 280 பில்லியனாக இந்த வருடத்திற்கான ஆண்டு வருமானம் வரக்கூடும் அப்படின்னு நிர்ணயிக்கிற அளவுக்கு ஏஐயோடைய வளர்ச்சி இன்றைக்கி தேதியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சைட்லன்னு பார்த்தோன்னாலுமே நம்மளுக்கு ஏஐ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு. டெக்னிக்கலாகவும் சரி, மற்ற செக்டார்ஸ்லேயும் சரி, ஏஐ யூஸ் பண்ணி எம்ப்ளாய் ஆகிருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 6 மில்லியன் பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் போகலை, நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், என்கிட்ட ஒரு சுயமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற தாட்டோடு இருக்கிறவங்களுக்கும் ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் தான் ஏஐயோட நம்மளுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போதுலையுமே நியர்லி 2 lakhs கிட்ட பார்த்தோம், அப்ராக்சிமேட்லி 1.8 lakhs. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் பண்ணும்போதில் அதை 2 lakhs அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ மட்டுமே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் செக்டார்ஸில் நம்மளுக்கு அதோட யூசஸ் இருக்குது. ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஹெல்த் செக்டார், இல்லைனா எஜுகேஷன் செக்டார், அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ், இல்லை ஒரு க்ராசரி ஷாப்ஸ், எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே ஏஐயோட யூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டில் வைடாக இருக்க தான் செய்யுது. அப்போது லீடிங்காக இருக்கக்கூடிய எல்லா விதமான செக்டார்ஸ்லேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே அட் ப்ரெசண்ட் ஏஐ எப்படி நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷனாக ரெவன்யூவில் இருக்குது, எம்ப்ளாயபிலிட்டி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸ் இதிலேருந்து நிறைய ரன் ஆகுது, லீடிங் செக்டார்ஸ்லேயுமே ஏஐயோடைய இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போது அடுத்ததாக நம்ம இந்தியாவோட க்ரோத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு
எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 pillars ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்மளோட இந்தியாவை எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், எப்படி ஒரு டெவலப்டு நேஷனாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பேசிக்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மிஷனுக்கான 7 பில்லர்ஸாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியா ஏஐ கம்ப்யூட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா ஏஐ கம்ப்யூட். ஸோ இந்தியா ஏஐ கம்ப்யூட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு சிபியு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து சிக்னலை இன்புட் வாங்கிக்கிறதா இருக்கட்டும், அவுட்புட் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு வந்து சிபியு இருக்கிறதுனால தான் அதால் பண்ண முடியுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியூன்னு ஒருத்தவங்க வராங்க. ஸோ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இந்த ஜிபியூங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு சிபியு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு ஏஐ ப்ரோக்ராம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஜிபியு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜிபியூஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் ஃபீஸிபிளாகவும் ஜிபியூஸ் வந்து இந்தியாவிலேயே கிடைக்கிது. அப்படிங்கிறப்போ நம்மளால் ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே எஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியும். ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த இந்தியா ஏஐ கம்ப்யூட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஏஐ டேட்டா செட் பிளாட்ஃபார்ம். ஸோ டேட்டா செட் பிளாட்ஃபார்ம் அந்த ஏஐயோடைய டேட்டா முழுவதுமே எப்படி இருக்கணும், அதோடைய அந்த ப்ரோக்ராமுடைய பேஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய நாமினல் லாங்குவேஜஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டா செட் எல்லாமே நம்மளுடைய நாமினல் லாங்குவேஜஸில் நம்மளுடைய லாங்குவேஜஸில் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வைஸாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்தியா ஏஐ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். இந்தியா ஏஐ ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏஐ ப்ரொஃபஷ்னல்ஸை ஃப்யூச்சருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், ஈவன் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ், ஸ்டைஃபன்ஸ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி ஏஐ செக்டாரில் ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஜுகேஷனை வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் போதில் அதை அவைல் பண்ணி நிறையா பேர் படிப்பாங்க. ஸோ அதை பற்றி நிறையா பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குமே நம்மக்கிட்ட நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க. அதனால தான் இந்த ஏஐ ஃப்யூச்சர் ஸ்கில் அப்படிங்கிற பில்லர் இருக்குது. அடுத்தது சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ அப்படின்னு பார்க்கும்போதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தாலுமே அதில் நெகட்டிவ் த்ரெட் அப்படின்றது நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், ஒரு நேஷனுக்கே நம்ம ஒரு ஏஐ வச்சு ஒரு விஷயம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேஃப்டி வந்து எவ்வளோ ப்ரையாரிட்டைஸாக இருக்கணும், சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதா அது எல்லாமே. ஸோ இதை இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி தான் ஹேக்கத்தான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ணி அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸாக என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபர்தராக வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஏஐ இன்னோவேஷன் சென்டர். ஸோ ஏஐ இன்னோவேஷன் சென்டர் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணி ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஏஐ பேஸ்டு ரிசர்ச்க்கு வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகடமிக் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸில் லீடிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த செக்டாரில் நம்ம ஏஐயை வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த செக்டார்ஸோட ஸ்பெஷலிஸ்ட், அந்த செக்டார்ஸோட ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் கம்பைண்டாக தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஏஐ ரிசர்ச்சை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இந்த இன்னோவேஷன் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே கம்பைண்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ரிசர்ச் சென்டராக வந்து இருக்கும். ஸோ இவங்களோட அவுட்புட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏஐ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இன்னோவேஷன் சென்டரில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரியே ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுக்கிறதுக்கான முயற்சிகளுமே வந்து இதன் மூலமாக நம்மளுக்கு எடுப்பாங்க. ஸோ ஒரு ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான ஃபண்டிங்காக இருக்கட்டும், அதற்கான பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபைனான்சிங். ஸோ ஏஐயில் தான் நம்மளுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். ஏஐ ரிலேட்டடாக ஒரு ஸ்டார்ட் அப் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்க்கு தேவையான ஃபண்டிங், ஈவன் குளோபல் ஃபண்டிங் கூட நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் 7 pillars ஆஃப் இந்தியா ஏஐ மிஷன். ஸோ இந்த பில்லர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக இந்தியாவை நம்மளால் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பிளானையுமே நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரொப்போஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ரோட் மேப். ஸோ எப்படி நம்ம வந்து இந்தியாவை ஏஐ வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டைம்லைன் தான் இது. ஸோ இந்த டைம்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது மொத்தமாக 4 ஃபேஸில் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2025லேருந்து 26 வரை நடக்க இருக்குது. இந்த ஃபேஸில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிளானிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மிஷனை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்மளுக்கு இந்த மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பிளானிங் மட்டும்தான் இந்த ஃபேஸ் 1ல் வந்து கம்ப்ளீட்டாக நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் 2 2026லேருந்து 27 வரையே நடக்க இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் 2ல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் 1ல் பிளான் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட பிளானிங்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம், ஸோ யாரை வந்து லீடர்ஷிப் ரோலில் கொடுக்க போகிறோம், அந்த மிஷனை யார் நம்மளுக்கு வழிநடத்தி கொண்டு போக போகிறாங்க, இந்த மிஷன் நம்மளுக்கு வந்து இந்த கோல் நம்மளுக்கு ப்ராப்பராக அச்சீவ் ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும், ஸோ உள்ளே இன்வால்வ் ஆகிறவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த என்டையர் பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ் 2ல் வந்து பிளான் பண்ணி முடிப்போம். அடுத்தது ஃபேஸ் 3 2027லேருந்து 29 வரையே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக பிளானும் ரெடியாக இருக்குது, பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெத்தடாலஜியும் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபேஸ் 3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிளானையும் அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் வச்சு பைலட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ரியலாக இருக்கிற கண்டிஷனில் மேஜர் லெவல் ப்ராஜெக்டாக இல்லாமல் மைனர் லெவலில் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போதில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து
பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆப்வியஸாக என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்மளுக்கு 2 சைடுமே இருக்கும். ஸோ இந்த பைலட் ஸ்டடி பண்ணும்போதில் எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் அவுட்புட் கிடைக்கிதோ அந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எடுப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நம்ம செலக்டடாக சூஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அடுத்தது ஃபேஸ் 4 2029 ஆன்வர்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளுக்கு பைலட் ப்ராஜெக்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, பாசிட்டிவ் அவுட்புட்டோடு நம்ம கையில் ரெடியாக இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெங்கே நம்மளுக்கு வந்து நீட் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வைடாக நம்ம ஸ்கேல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேஜராக லெவலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போதில் அந்த பர்டிகுலர் ஏஐ ஆப் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த செக்டாரில் ஒரு புதுவிதமான ரெவல்யூஷனை பண்ணி இந்தியாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் எப்படி நம்ம வந்து இந்தியாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான என்டையர் ரோட் மேப். ஸோ இது எப்படி நம்ம லைட்டாக அடுத்த ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு நிறைய மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அம்ரித் பாரத் சொல்லலாம், விக்ஷித் பாரத் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இந்தியா ஏஐ மிஷன் மூலமாக நம்ம இந்தியாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இதுதான் இந்தியா ஏஐ மிஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இதை எஸ்ஏவாக ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடணும், எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது. ப்ரெசண்ட்டாக ஏஐ எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்து இந்த மிஷனில் கொடுத்துருக்கக்கூடிய 7 பில்லர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்டேஷன் ரோட் மேப் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மிஷன் எப்படி மூவ் ஆன் ஆக போகுது அப்படிங்கிற டைம் லைனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக கன்க்ளூஷன் பார்ட். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு இந்த மிஷன் நம்மளுடைய விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி முடிப்போம். ஸோ இதுதான் ஒரு எஸ்ஏவாக ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வித் ஏஐ அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஏஐ சம்மந்தமாக என்ன கொஷின் எழுதினாலுமே இதையும் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லீடிங்காக இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸ்லேயுமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறப்ப எந்த செக்டாருக்கு கொஷின் மென்ஷன் பண்ணி வந்தாலுமே இந்த பாயிண்ட்டையும் நம்மளால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இண்டிவிஜுவலாக இந்த கொஷினுக்குன்னு இல்லாமல் மற்ற கொஷின்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய எஸ்ஏல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரியே அடுத்த டாப்பிக்கில் அடுத்த எஸ்ஏ கொஷினில் பார்க்கலாம். தேங்க்யூ.